அனைவருக்கும் வணக்கம். சரியான காலத்தில் இடத்துக்கும் பொருந்துகிற மாதிரி நம்ம ஒரு செயல் செய்தோன்னா உலகமே வேணும்னு நினச்சாலும் அது கைகூடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்படி முக்காலத்துக்கும் பொருந்துகிற மாதிரி திருக்குறளை கொடுத்துருக்க நம்ம திருவள்ளுவர் அரசியலை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலை. எலெக்ஷன் வரதால் எலெக்ஷன் அரசியல் ரிலேட்டடாக இருக்கிற திருக்குறளை நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும்தாங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணலாம். பொருட்பாலில் இறைமாட்சி அப்படிங்கிற அதிகாரத்தில் மொத்தம் 10 திருக்குறள் எழுதியிருக்காரு. அதில் 3 திருக்குறள் இப்போ நான் சொல்ல போகிறேன். குறள் எண் 383 தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. பொருள்: ஒரு நாட்டை ஆளும் தலைவருக்கு இருக்க வேண்டிய 3 குணங்கள். 1. காலம் தாழ்த்தாமல் உடனுக்குடன் செயலை செய்வது. 2. கல்வி அறிவு. 3. சவால்களை எதிர்த்து செயல்படும் மன உறுதி. இம்மூன்று பண்புகளும் எப்பொழுதும் நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து குறள் எண் 384 அறநிலுக்கா தல்லவை நீக்கி மரநிலுக்கா மானம் உடையதரசு. பொருள்: அறநெறி தவறாமல் அறமற்ற கொடுமைகள், அதாவது ஒழுக்கமற்ற, தர்மமற்ற, பொறுப்பற்ற கொடுமைகள் தன் நாட்டில் நடைபெறாமல் விலக்கி வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி புரிபவரே சிறந்த அரசன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்த திருக்குறள் குறள் எண் 388 முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். பொருள்: சட்டத்தின் முன் அனைவரும் சமம். தவறான செயல்களுக்கு தண்டனை, சரியானவற்றிற்கு அங்கீகாரம், தனிமனித உரிமை மற்றும் உடைமைகளை பாதுகாத்தல், சமுதாயத்தில் பின்தங்கியவருக்கு சம வாய்ப்புகள் வழங்குதல் என நீதி நெறியுடன் ஆட்சி செய்து குடிமக்களை காக்கும் அரசன் சாதாரண மனிதனாக இருந்தாலும் மக்களால் கடவுளாக மதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் அரசியல் சம்மந்தமான திருக்குறள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். உச்சரிப்பில் ஏதேனும் பிழை இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க, போக போக சரி பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.